நமஸ்காரம். நான் உமா விஜய் பேசுகிறேன். இந்த தென்னிந்தியாவில் போய் தரிசனம் பார்த்த கோயில்களை பற்றி பதிவு போடுறதில்ல. இன்றைக்கி 773வது பகுதியாக சமீபத்தில் திருநெல்வேலி பக்கம் போயிருந்தபோது பார்த்த இன்னொரு ஸ்தலத்தை பற்றி தான் போட போகிறேன். இது தென்காசி பக்கத்தில் இருக்கிற கோவில். தென்காசியை சுற்றி வரவே அவ்வளவு நூற்றுக்கணக்கான கோவில்கள் இருக்குது. அதில் இந்த ஆய்க்குடி அப்படிங்கிற சுப்பிரமணியர் கோவில் ரொம்ப பிரசித்தியானது. அந்த ஆய்க்குடிக்கு, தென்காசியிலேருந்து ஆய்க்குடிக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய கிளாங்காடு அப்படிங்கிற ஊரில் இருந்த சிவாலயத்தை பற்றி தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இது நாங்கள் ஆய்க்குடி போனான்னு சொல்லிட்டு போகும்போது இடது பக்கத்தில் வெளியில் நிறைய இந்த பெரிய லாரியில் டிப்பர் லாரி மாதிரி வச்சுட்டு அதில் நெல் எல்லாத்தையும் கீழே கொட்டியிருந்தா. அந்த இடத்துக்கிட்ட ஒரு சிவாலயம் இருந்தது. கோபுரம் கிடையாது. நிறைய தென்காசியில் நான் பார்த்தது முன் கோபுரம் இல்லாமல் தான் கோவில்கள் இருக்குது. அரிகேசநல்லூர் ஆட்டம் இன்னும் நிறையா கோவில்கள். ஏன் அப்படின்னு தெரியல. அப்போது அந்த ரிஷபாரூடராக சுவாமி உட்கார்ந்துருக்கிற சுதச்சிற்பத்தை பார்த்த உடனே வண்டியை அந்த நெல் எல்லாம் கீழே தான் கொட்டி இருந்தது. ஆனால் அவள் சொன்னால் அதில் ஏறி போய் நிறுத்திக்கோங்கன்னா அதில் ஏறி போய் தான் நாங்கள் வண்டியை நிறுத்தினோம். அப்புறம் அந்த நெல் எல்லாத்தையும் மூட்டை கட்டி எடுத்துகிட்டு போயிட்டா. நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரும்போதே மூட்டை கட்டின்னு இருந்தேன். நெல் பரப்பி கொட்டின இடமா தான் இருந்தது. இந்த கோவிலில் இருக்கிற சுவாமி பேர் அம்பாள் நல்ல மங்கை, சுவாமி ஜமதக்னீஸ்வரர். ஜமதக்னீஸ்வரர்னு பேரை பார்த்தோன்னே நமக்கு தெரியறது ஜமதக்னி முனிவர் இங்கே பூஜை பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது. அதுதான் தலைவரலாறும். இது எப்படி நடந்தது என்ன ஏதுன்னு பார்த்தோம்னா, வாசலில் பார்த்தோம்னா பெரிய பெரிய தூண்கள்லாம் இருக்குது. கருங்கல் தூண்கள் ரொம்ப அழகாக இருக்குது. அந்த சுதை சிற்பத்தில் எப்போது ரிஷபாரூடராக சுவாமி இருந்தார்னா இடது வலது பக்கத்தில் பிள்ளையார் முருகர் இருக்கிறத பார்க்க முடியும் சாதாரணமாக எல்லா கோவில்லையும். இந்த கோவிலில் 4 இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. சுதை சிற்பத்துக்கு ரெண்டு பக்கமும் ரெண்டு பேராக 4 நம்மளுடைய சைவ குறவர்கள்னு சொல்லக்கூடியவா இருக்கா. உள்ளே போனோன்னா ஜோதஸ்தம்பம் இருக்குது, பலிபீடம், ஜோதஸ்தம்பம், நந்தி மண்டபம். அதுக்கப்புறமா நந்திக்கு அப்புறமா நந்தி மண்டபத்தில் இல்லை, நந்தியாக இருக்கார். பார்த்தோன்னா தெற்கு பக்கமாக படி இருக்குது. அந்த படி ஒரு 2-3 படி ஏறி மேலே போனால் தான் தெற்கு திசையை நோக்கி அம்பாள் நல்ல மங்கை நமக்கு காட்சி தரா. ஏற்ற மாதிரி சுவாமி இருக்கார் ஜமதக்னீஸ்வரர். இந்த கோவில் கிழக்க பார்த்து தான் இருக்குது. இங்கே காசி விஸ்வநாதரை கட்டின காசி விஸ்வநாதர் கோவில் தென்காசியில் இருக்கக்கூடியது. காசிக்கு சமமான ஸ்தலம். அதை கட்டின பராக்கிரம பாண்டியன் தான். இந்த பராக்கிரம பாண்டியன் தான் அரிகேசநல்லூரையும் கட்டியிருக்கார். இவர் தான் இந்த வழியாக ஒரு தடவை குதிரையில் போனாராம். குதிரையில் போனபோது குதிரை ஒரு கால் தடுக்கி விழுந்துருத்தான். அந்த குதிரையை எழுப்பணும்னு பார்த்தா அந்த குதிரை எந்திரிக்கவே இல்லையா. அப்போ அசரீரியாக ஒரு குரல் கேட்டு, இந்த இடத்துல பூமியை தோண்டுங்க, நான் இருக்கேன்னு சொன்னபடியாக ராஜா படை வீரர்களோட அந்த இடத்த தோண்டினாராம். தோண்டி பார்த்தாக்கா அங்கே ஜமதக்னி முனிவரால் பூஜிக்கப்பட்ட சிவலிங்கம் பூமியில் கிடச்சதான். அந்த சிவலிங்கத்துக்கு தான் இந்த பராக்கிரம பாண்டியன் இந்த இடத்துல கோவில் கட்டியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிலோட வரலாறு சொல்கிறது. ஆதி காலத்தில் இந்த இடம் ஃபுல்லாக கிளா மரங்களோட கிளா காடாக இருந்திருக்கு. அதனால தான் கிளா மரக்காடுங்கிறது தான் கிளா காடுன்னு ஆயிருக்கு. ஆனால் கோவிலோட தீர்த்தம்னு பார்த்தேன்னா, இது ஸ்தல விருட்சம் பார்த்தேன்னா இன்றைக்கி வில்வம் தான் ஸ்தல விருட்சமாக இருக்குது. இங்கே இருக்கிற தீர்த்தம் கருப்பா நதி அப்படின்னு சொல்லக்கூடியது. இது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆய்க்குடியில் அனுமன் நதி அப்படின்னு சொல்லக்கூடிய தாமிரபரணியோட கிளை நதி இருக்குது. இங்கே கருப்பா நதின்னு சொல்லப்படுறது.
கோவில் ரொம்ப அழகாக இருக்குது. இது பெரிய கோவில் தான், ஆனால் ரொம்ப சுத்தமாக பராமரிச்சின்னு இருந்தா. அதை சுற்றி பிரகாரத்தை சுற்றி வரும்போது பார்த்தேன்னாக்கா கன்னி மூலையில் கணபதி இருக்கார். அதுக்கப்புறமா இங்கே விசேஷமாக ஈசான மூலையில் ரேணுகாதேவி அம்பாள் தனி சந்நிதியில் நமக்கு அருள் பாலிச்சின்னு இருக்கா. எல்லாருக்குமே தெரியும், ஜமதக்னி முனிவரோட மனைவி தான் ரேணுகாதேவி. இவாளோட குழந்தை 4 பேரில் ஒருத்தர் தான் பரசுராமர். இந்த ரேணுகாதேவி இங்கே தனி சந்நிதியில் இருந்துட்டு ஜமதக்னி முனிவர் இந்த கிளா காட்டில் சிவனுக்கு பூஜை பண்ணின போது கங்கை ஜலத்தை இவரோட பூஜைக்கு கொண்டு வந்து கொடுத்து பூஜைக்கு உதவி பண்ணினாலாம். அதனால் இந்த அம்பாளுக்கு கங்கைக்கு வாய்த்த அம்மன் அப்படின்னும் இன்னும் ஒரு சிறப்பு பெயர் இருக்குது. இந்த கோவிலே விசேஷம் இந்த அம்பாள் ஈசான மூலையில் தனியாக இருந்து அருள் பாலிக்கிறது அப்படின்னு நாங்கள் போன போது இருந்தவர் சொன்னார். இதை தவிர இந்த ஸ்தல புராணத்தை பற்றி சொல்லும்போது இன்னும் ஒரு புராணத்தையும் நான் படித்தேன். அதாவது ஜமதக்னி முனிவர் தன்னோட மனைவி ரேணுகாதேவியோடையும் தன் மகன் பரசுராமரோடையும் இந்த இடத்துல கிளா காட்டில் மற்ற முனிவர்கள் நிறையா பேரோட சேர்ந்துண்டு அவர் பூஜை பண்ணிட்டு இருந்தாராம், தபஸ் பண்ணிட்டு இருந்தாராம். அந்த நேரத்தில் ஒரு ராஜா நூற்றுக்கணக்கான படை வீரர்களோட இந்த கிளா காட்டுக்கு வேட்டையாட வந்துட்டு வெயில், தாகம், பசி, மயக்கத்தோட இந்த ஜமதக்னி முனிவரோட குடிலுக்கு வராராம். பசிக்கிறதே எல்லாரும் ரொம்ப களைப்பாக இருக்கோம், நாங்கள் நூற்றுக்கணக்கானவாளோ ஆயிரக்கணக்கானவாளோ இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அந்த ராஜா வேற யாரும் இல்லை, பிள்ளையாரோட அருளால் 1000 கைகளை பெற்ற கார்த்தவீரிய அர்ஜுனர் அப்படிங்கிறவர் தான். கார்த்தவீரிய அர்ஜுனருங்கிறவரை எல்லாரும் ஏதாவது தொலைஞ்ச பொருள் கிடைக்கணும்னா வேண்டிப்பா கார்த்தவீரிய அர்ஜுனருக்கு. அந்த அர்ஜுனர் தான் அந்த மாதிரி ஒரு 1000 நூற்றுக்கணக்கான படை வீரர்களோட பசின்ட்டு வராராம். உடனே ஜமதக்னி முனிவர் பிரச்சனை இல்லை இருங்கோன்னு சொல்லிட்டு அவளுக்கு தாகத்துக்கு தண்ணி, சாப்பாடு எல்லாத்தையுமே உடனே கொடுத்துட்றாராம். ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாம். ஒருத்தர் இல்லை, 2 பேர் இல்லை, இப்படி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேருக்கு ஒரே நேரத்தில் ஒரே நிமிஷத்தில் இவர் சாப்பாடு கொடுத்துட்டாரே, அது எப்படி நடந்தது அப்படி தெரிஞ்சுக்கணுன்ட்டு கேட்குறாராம். ஜமதக்னி முனிவரும் மனசில் ஒன்றும் கல்பம் இல்லாமல், என்கிட்ட காமதேனு பசு இருக்குது, அந்த காமதேனு பசுவை நான் வச்சுட்டு அது இருந்தபடியாக தான் இத்தனை பேருக்கும் ஒரு நிமிஷத்தில் கொடுக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி விகல்பம் இல்லாமல் சொல்லிட்டாராம். இதை கேட்ட உடனே ராஜா தானே, அவருக்கு ஆசை வந்துடுறது. இந்த ஜமதக்னி முனிவர்கிட்டேருந்து நம்ம இந்த காமதேனு பசுவை நம்ம எடுத்துன்னு போயிட்டோன்னா, இவரோ முனிவர், இவருக்கு என்னத்துக்கு, அதுக்கு நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோன்னா நமக்கு உபயோகமாக இருக்கும், ராஜா நம்ம நாட்டு மக்களுக்கெல்லாம் உபயோகமாக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு முனிவர்கிட்ட கேட்குறாராம். முனிவர் சொல்கிறாராம், இல்லை, இது மனுஷாளுக்கு கொடுக்கக்கூடியது இல்லை, இது தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் உண்டானது, அதனால் கொடுக்க முடியாது. ராஜா மெதுவாக கெஞ்சி பார்க்குறார், அப்புறம் கொஞ்சம் மிரட்டி பார்க்குறார். அதுக்கப்புறமா தன்னோட படை வீரர்கள்கிட்ட அந்த மாடை, அந்த காமதேனு பசுவை களவாடிண்டு வாங்கோன்ட்டு சொல்கிறதுக்கு உத்தரவு கொடுக்குறார். இதை புரிஞ்சின்ற உடனே ஜமதக்னி முனிவர் காமதேனுவம் ஒரு கஞ்சாடையில் சொல்கிறாராம், உன்னை பறிக்க வராங்கிற மாதிரி தகவல் கொடுக்குறாராம். உடனே காமதேனு என்ன பண்ணுறதாம், ஒரு நொடியில் ஆயிரக்கணக்கான மாடுகளை உற்பத்தி பண்ணி அந்த மாடுகள் எல்லாம் இந்த படை வீரர்களை குத்தி தூக்கி போட்டு எல்லாரையும் ஓட ஓட விரட்டிட்டான். இதனால் ஆத்திரமான இந்த ராஜா என்ன பண்ணுறான்னா, ஜமதக்னி முனிவரோட
சிரசை வெட்டிடுறானாம். அங்கே வந்த ரேணுகாதேவியையும் 21 தடவை குத்திடுறானாம் கத்தியால். அப்போ ரேணுகாதேவி தன்னோட மகன் பரசுராமன் வரணும்னு சொல்லி வேண்டிண்டு உயிரை அப்படி பிடிச்சிட்டு இருக்காளாம். பரசுராமன் வெளியில் போனவர் வந்த உடனே நடந்த விஷயத்தை சொல்லிட்டு ரேணுகாதேவியும் அங்கேயே மரணிச்சிடுறாளாம். அதுக்கப்புறமா அந்த பரசுராமர் போய் அந்த கார்த்தவீரியார்ஜுனரோட போரிட்டு அவரை போரில் தோற்கடித்தார். அந்த ஜமதக்னி முனிவர் பூஜை பண்ணின லிங்கம் தான் இந்த ஸ்தலத்தில் இருக்குது அப்படிங்கிறதையும் இன்னொரு புஸ்தகத்து மூலியமாக படித்தேன் நான். இந்த கோவில் ரொம்ப அமைதியான சூழ்நிலையில் கூட்டமே நிறையா இல்லாமல் இருக்குது. உள்ளூர்காரா சுற்றி வர இருக்கிறவா மட்டும்தான் பார்க்குறா. பிரதோஷ பூஜை, சிவராத்திரி, சமீபத்தில் கூட ஏகாதச ருத்ர ஹோமம் இந்த கோவிலில் நடந்திருக்கு. அதாவது 108 சிவாலயங்கள்லேயும் அந்த பக்கத்தில் நடந்ததில் இந்த கோவிலும் ஒன்று அப்படிங்கிற விவரமும் அங்கே போயிருந்தபோது தெரிஞ்சின்ற ஒரு விஷயமா இருக்குது. நாங்கள் போனபோது ஒரு சின்ன பட்டர் ஒருத்தர் தான் அங்கே பூஜை பண்ணிகிட்டு இருந்தார். அப்படின்னா பக்கத்துலேயே ஒரு பெருமாள் கோவில் இருக்குங்கிறது தெரிய வந்தது. ஆனால் எங்களுக்கு அடுத்த ஆய்க்குடிக்கு போகணுங்கிறபடியாக நாங்கள் அந்த பெருமாள் கோயிலை போய் பார்க்கல. அடுத்த தடவை சந்தர்ப்பம் கிடச்சதுன்னா கண்டிப்பாக போய் இதை பார்க்கணும். இங்கே சுவாமிக்கு திருக்கல்யாணம் ஆட்டம், அன்னாபிஷேகம், மகா சிவராத்திரி, கார்த்திகை தீபம், சிவனுக்கு உண்டான அத்தனை பூஜைகளும் இங்கே சிறப்பாக நடந்துட்டுருக்கு. பிரகாரத்தில் தான் சொன்னேன், கன்னிமூலையில் பிள்ளையார் இருக்கார். அதுக்கப்புறமா ரேணுகாதேவி ஈசான மூலையில் இருக்கா. அப்புறம் முருகர் வள்ளி தேவி யானையோடு இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. நவகிரக சந்நிதியும் இருக்குது. அழகான ரொம்ப சுத்தமாக பராமரிக்கப்பட்ட கோவில்களில் இந்த ஸ்தலமும் ஒன்றா இருந்தது. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. காலையில் ஒரு 3 மணி நேரத்துக்கிட்ட தான் கோவில் திறந்திருக்கு. 3லேருந்து 4 மணி நேரம், காத்தால 6லேருந்து 10 மணி வரைக்குமே என்னமோ தான் திறந்திருக்கு. அப்படி தான் நிறையா கோவில்கள் திருநெல்வேலி பக்கத்தில் இருக்குது. அதனால் யாருக்கெல்லாம் தென்காசியில் போய் தங்கிண்டு அங்கே சுற்றி வர இருக்கிற கோவில்களை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அவள் உங்களோட இந்த கார்ட் லிஸ்ட்டில் இந்த கிளாக்காடு கிராமத்தையும் போட்டுண்டு இந்த கிளாங்காடு கிராமத்தில் அருள்பாலிக்கக்கூடிய நல்லமங்கை சமேத ஜமதக்னீஸ்வரர் அருளையும் பெறணும்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. நமஸ்காரம்.